டிஎன்பிஎஸ்சிஎஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x³ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 26x ப்ளஸ் 56. ஓகேவா, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 28. ஓகேவா, இந்த பல்லுறுப்புக்கோவையின் மீபோவா மதிப்பு என்னென்னா x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 7. அப்படின்னா அதோட மீபோமா அதாவது ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, எல்சிஎமோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸு, இது ஜி ஆஃப் எக்ஸு, இது வந்து கொடுத்துருக்கிறது ஹெச்சிஎஃப். ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிட்டோமா, ஹெச்சிஎஃப் வேல்யூவும் எடுத்து எழுதியாச்சு. நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு எப்படி சம் கேட்டிருந்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதினா பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம நேம் கொடுத்து வச்சுருக்கோம் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு. அப்போது ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதில் நமக்கு என்ன வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை இந்த ஹெச்சிஎஃப் வேல்யூ இங்கே போயிடும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ரெண்டு வேல்யூவில் ரெண்டுமே பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு நம்ம ஹெச்சிஎஃப் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ உள்ளே என்ன எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எழுதியிருக்கோம், வெளியே வந்து ஹெச்சிஎஃபோட வேல்யூ எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0 ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் 0 ஆகிட்டே வந்தால் தான் கடைசியில் நம்ம எல்லாத்தையும் காமனாக 0 பண்ண முடியும். ஓகேவா, அப்போ தான் வந்து அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே x² இருக்குது. அப்போ x பவர் 4 வரணும்னா திருப்பி நம்ம இன்னொரு x² மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வரும். So x² into x² x power 4 plus x² into 5x அப்படிங்கிறது 5x³ ஓகேவா. ஸோ x² plus 7 அப்படின்னா அதாவது இன்ட்டு பண்ணணும், இது ரெண்டையும் பண்ணால் 7 into x² 7x². ஓகேவா, புரிஞ்சிச்சா. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம சிம்பிள் மாற்றுவோம், மைனஸ் 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 ஆகும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 5ல் 3 போச்சுன்னா எவ்வளவு, 2x கியூப். ஸோ இங்கே இந்த பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள். ஸோ மைனஸ் 2x³ அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ரெண்டும் வேறு சிம்பிள் இல்லையா. அப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், பெரிய வேல்யூவோட இது, அப்போ மைனஸ் 2x² வரும். ஸோ இதை வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம். அப்போ 26x. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப் இருந்துச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 0 ஆக்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ இது கூட இந்த x² கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இது 0 ஆகும், 2 மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும். 2x பண்ணணும், ஏன்னா இங்கே x³ இருக்கு இல்லையா. அப்போது இதை என்ன பண்ணணும், மைனஸ் 2x³ புரிஞ்சிச்சா, சரி மைனஸ் 2x அப்படிங்கிறது வரும். ஓகேவா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ். இங்கே ஏன் மைனஸ் போட்டேன் அப்படின்னா இங்கே நம்ம மைனஸ் அப்படியே வந்தால் தான் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். 2x into x² மைனஸ் 2x³ ஓகேவா, மைனஸ் 2x ப்ளஸ் 5x அப்படிங்கிறது என்ன வரும், மைனஸ் 10x² அப்படின்னு வரும். மைனஸ் 2x ப்ளஸ் 7 மைனஸ் 14x. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இந்த சிம்பிள் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணலாம். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போடுங்க, மைனஸ்க்கு இருக்குது ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இதுக்கும் ப்ளஸ் வரும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். இதை போட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது இல்லையா. அப்போது 8 ஆனால் மைனஸ் பண்ணணும், ஏன்னா ரெண்டும் வேறு சிம்பிள். ஸோ சாரி மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து 8x² அப்படிங்கிறது வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 40x அப்படிங்கிறது வருது. ஓகேவா, புரிஞ்சிச்சா. இப்போ இந்த 56 அப்படியே கீழே இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ 0 ஆகணும்னா எதனால, 8னால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ ப்ளஸ் 8 அப்படிங்கிறது வரும். அப்போ இதை போட்டால் என்ன கிடைக்கும், 8x² ப்ளஸ் 5 into 8 40. ஓகேவா, I8 40x. ஓகேவா, I8 40x போட்டோம். இப்போது 7 அப்படிங்கிறது 56. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ஸோ என்ன பாலினாமியல் வச்சு நீங்கள் போட்டாலும் 0 கிடைக்கிறது வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, எல்சிஎம் அப்படிங்கிறது, அதாவது எல்சிஎம்மோட ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு x²
minus 2x plus 8 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இன்னொன்று என்ன இருக்குது இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், LCM equal to f of x into g of x divided by HCF. இதில் வந்து f of xக்கும் divided by HCF ஓட வேல்யூ தான் நம்ம x squared minus 2x plus 8ன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு கூட g of x வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி போட்டால் அதுதான் உங்களுக்கு LCM. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், LCM equal to x squared minus 2x plus 8. ஸோ g of x வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பாருங்கள், x power 4 plus 2x cube minus 4x squared minus x plus 28. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக எல்சிஎம்மோட வேல்யூவாக வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷினில் ஆப்ஷனில் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ அதே தான் கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூவை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷன். ஓகேவா? அப்போ இதில் ஜஸ்ட் அந்த மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆனாலே ஆன்சர் வந்து தப்பாயிரும். அதனால கரெக்டாக வந்து பார்த்து போடணும். அப்போ ஆன்சர் என்ன? x squared minus 2x plus 8. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.